பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. நாங்க ஈரான் மேல ப்ரிசைஸ்டு மிலிட்டரி ஸ்ட்ரைக்க பண்ணிட்டோம். அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய பலூச் மிலிட்டன்ஸ் மேல நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். இது ஒரு இன்டெல் பேஸ்டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறாங்க. இன்டெல் பேஸ்ட்னா அவங்களுக்கு உளவு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஈரானோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணி பாகிஸ்தானோட ராணுவம் அவங்களோட விமானங்கள் எடுத்துட்டு போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. இது ஈரானுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். ஏன்னா பாகிஸ்தான்ற ஒரு நாடு அவங்க விமானத்தை எடுத்துட்டு வந்து நம்மளோட ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணி இது போல குண்டு போட்டு போயிருக்கிறாங்க. நம்மளோட தலைவர்கள் என்ன சும்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் ஈரான் தரப்புல வர ஆரம்பிக்கும். ஈரானோட தலைமை வீக்கா இருக்கும் பட்சத்துல ஈரான்ல ஏதாவது பிரச்சனை நடக்கும், கலவரம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு பதிலடி ஈரான் கொடுப்பாங்களான்னு கேட்டா ஆமா கொடுப்பாங்க, தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா நேத்திக்கு பதிலே நம்ம சொல்லியிருப்போம், ஈரானோட வார் கேபினெட் தயாரா இருக்கிறாங்க, எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்க தயார் அப்படிங்கிறது போல. ஏன்னா ஈரான் ஒரு இடத்துல தாக்குதல் பண்ணல, 3 இடத்துல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க, சிரியா, ஈராக், பாகிஸ்தான். இப்ப பாகிஸ்தான் பதிலடி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரான் பாகிஸ்தானை தாக்கிட்டாங்கன்னா இது ஈரான் வர்சஸ் பாகிஸ்தானா மாறிடுமா? அப்போ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த ஈரான் வர்சஸ் பாகிஸ்தானா மாறுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இது போல மாறிச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இதனால என்னெல்லாம் நடக்கும் இந்த பகுதியில அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். ஜனவரி 16 ஈரான் பாகிஸ்தானோட தென் மேற்குல இருக்கக்கூடிய ப்ராவின்ஸ் தான் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ், அது மேல மிசைல் ஸ்ட்ரைக் பண்றாங்க, ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா ஜனவரி 15 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஈரானும் சரி ரஷ்யாவும் சரி இரு நாடுகளோட பார்டரை வந்து நாங்கள் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிலாம் நாங்கள் இது பண்ணோம்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி பேக்ட் மாதிரி இரு தரப்புல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து கையெழுத்து ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட பிரதம மந்திரி அவர்களும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் போன்ல பேசி இருந்துக்கிறாங்க. என்னங்க நார்மலான விஷயம் தான் இந்த பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் எதிர்காலத்துல இரு நாடுகளோட உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரோட் மேப்லாம் போட்டு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுக்கு போயிருக்கிறாங்க. ஜனவரி 15 அந்த சமயத்துல இப்ராஹிம் ராசி அவர்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த சபர்கர் போர்ட் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு, ஏன்னா நம்ம தான் எடுத்துக்கிறோம், அந்த இடத்துல ஏன் டிலே ஆயிருக்கு, அந்த இடத்துல இதுக்கப்புறம் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், அந்த சபர்கர் போர்ட்டை இதுக்கு மேலே எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், டிலே ஆனதுக்கான பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க, எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஜனவரி 16 ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அந்த சமயத்துல ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிக்கிறாரு, ஏன் இது போல ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படின்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது, இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படிங்கிறது போல நம்ம ஈரான் செஞ்ச செயலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு செயல் சொல்லியிருக்கிறோம். அதாவது இதே செல்ஃப் டிஃபென்ஸ் வார்த்தையை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் இந்த காசா வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஈரானும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா பாகிஸ்தான்ங்கிறது தீவிரவாத நாடு, அதாவது எபி சென்டர் ஆஃப் டெரரிசம் அப்படிங்கிறது போல நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்கள் ஆல்ரெடி இந்த உலகத்துல பதிவு வச்சுக்கிறாரு. இந்த பாகிஸ்தான்ல ஒரு அமைப்பு 2 அமைப்பு இல்ல, பல அமைப்புகள், பல அமைப்புக்கு கீழே பல கிளைகள்னு ஒரே தீவிரவாதிகள் புகலிடமா தான் இந்த பாகிஸ்தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அப்படி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகள் ஈரானோட ராணுவத்துக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதை கண்டிச்சு, அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இது போல ICC-K பிரிவு வந்து இந்த தாக்குதலுக்கு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதோடலாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான் இந்த பாகிஸ்தான் மேல ஓவர் அகாண்ட ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. இப்படி இருக்கும்போது பதிலுக்கு பாகிஸ்தான் அடிச்சுட்டாங்க. நம்ம அதுக்கு முட்டு வேற கொடுத்துருந்தோம். இப்ப இது வரைக்கும் நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்ப ஈரான் இந்த பிரச்சனையை சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரான் இதை பெருசாக்கல, அதாவது பதிலடி கொடுக்கல அப்படின்னா பாகிஸ்தானுக்கு. ஏன்னா ஈரான்ல குண்டு வெடிப்புலாம் நடந்திருக்கு, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் சிரியா, ஈராக், பாகிஸ்தான் பல இடங்களில் குண்டு தூக்கி வீசிக்கிறாங்க. ஏன்னா பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம்னு சொல்லி இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல இப்ப பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணியிருக்கும் போது அமைதியா இருந்துட்டாங்க ஈரான் அப்படின்னா ஈரானோட மக்களுக்கு ஈரானோட தலைமை மேல கொஞ்சம் கோபம் வந்துடும். அதாவது என்னடா நம்மளோட தலைமை வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கா அப்படிங்கிறது போல ஏதாவது யோசனை வந்துருச்சுன்னா இங்க ஆட்சி மாற்றத்துக்கான வேலைகளில் ஈடுபட்டுருவாங்க. அதனால ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ணியே ஆகும், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி பண்ணும்போது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வாரா மாறிடும். அது இந்த மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா இப்ப ஈரானை ஏதோ ஒரு போர்ல இழுத்து விடணும் அப்படின்னு தான் இந்த மேற்குலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் இப்ப அமைதியாவே இருந்துட்டு இருக்கும் பட்சத்துல ஈரான்ல இது போல குளறுபடிகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ஈரான் ஏதோ ஒரு பிரச்சனையில கமிட் ஆகணும், நம்ம பாகிஸ்தான் கூட கமிட் ஆயிடலாம் அப்படின்னு ஈரான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே,
இப்போ பாகிஸ்தான் ஈரான் அடிச்சிட்டாங்க, ஈரான் பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே திருப்பி அடிக்கும்போது இங்க ஃபுல் ஃபிளெஜ்டு வாரா மாறிடுச்சுன்னா இங்க என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி வருது. இப்போ பாகிஸ்தான்ல இருந்து அதிகமான மியூனிஷன்ஸ் உக்ரைனுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு ரஷ்ய தரப்புல இருக்கு, சில நாடுகள் தரப்புல இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான்ல ஒரு போர் நடக்குதுன்னா பாகிஸ்தான் பிஸியா இருக்கும்போது அது ஈரான் கமிட் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது ஈரானுக்கு வேணுங்கிற உதவி ரஷ்யா செய்வாங்களா மாட்டாங்களா? அப்போ உக்ரைனுக்கு வேணுங்கிற அம்யூனிஷன் இதுக்கு மேல திரும்பவும் தட்டுப்பாடு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. இப்ப ஈரானுக்கு உதவுறதுக்கு மேல இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சரி, பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியாவும் சரி கண்டிப்பா உதவுவாங்க. இப்ப ஈரானுக்கு ரஷ்யா உதவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா? இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு இடத்துல ப்ராக்சி வார் நடக்கணும், ஈரானை கொஞ்சம் பிஸியா வச்சுக்கணும். அப்ப பிஸியா வச்சுக்கிறதுக்கு அடி வாங்கிறதுக்கு ஒரு பீஸ் பாகிஸ்தான் அளவெடுத்து வச்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் கோத்து விட்டுருவோம் அப்படிங்கிறது போல இந்த அமெரிக்கா தரப்புல இருந்து இதுக்கு மேல பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சைட்ல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு காண்டாகுமா ஆகாதா? கண்டிப்பா நம்மளுக்கு அடிவேல இருந்து பத்திட்டு வரும். என்னப்பா நீ அங்க தீவிரவாதிகளா இருக்கிறாங்க, என்ன அந்த பக்கம் தீவிரவாதிகளுக்கு போராடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, இந்த பக்கத்துல வந்து பார்த்தா தீவிரவாதிக்கு ஆயுதம் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்றது போல கோபமும் எரிச்சலும் நம்மளுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கா மேல போய் தாக்குதல் பண்ணாதான் தீவிரவாத தாக்குதல் கிடையாதுங்க, உலகத்துல எந்த நாட்டு மேல தாக்குதல் பண்ணாலும் அது தீவிரவாத தாக்குதல் தாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படி சொல்லும் போது மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா கொஞ்சம் விலகி போகிறதுக்கு ஆரம்பிக்கும். இது ஒரு பிளவா இருக்கும், இந்த விரிசல் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா நம்ம மேற்குலக நாடுகளுக்கு எதிரான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். ஏன்னா இந்த மேற்குலக நாடுகள் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையா இருக்கும்போது, ஏன்னா அவன் அடிக்கடி வந்து குண்டை வச்சுட்டே இருக்கிறான், இப்ப கூட ஜம்மு காஷ்மீர்ல பஞ்சாயத்தா தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்படி வந்து அவங்க உதவி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்வி வருமா வராதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஈரானுக்கு உதவ ஆரம்பிப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். அப்ப ஈரானுக்கு சில உதவிகள் நேராகவும் மறைமுகமாகவும் கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஆனா ஈரானை வீக் ஆக்குறதுக்கு இதை சான்ஸா பயன்படுத்திக்குவாங்க அமெரிக்கா அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. அப்ப ஈரான் பாகிஸ்தான் போர்ல சூப்பர் பவர்ஸோட கை இருக்கும். அதாவது இந்த பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் ரஷ்யா, அவங்களோட விளையாட்டு இந்த இடத்துல நேரா இருக்கும்போது திரும்ப இந்த பக்கம் இஸ்ரேல் காசா நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல பெரும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கத்துல ஈரானை பிஸியா வச்சுக்கிறதுனால அமெரிக்கா எத்தனை இடத்துல இங்க உதவுவாங்க அப்படின்ற போல கேள்வி வருதா? அதனால மேல இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படியே கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப கூட சமீபத்துல இந்த நாடுகள்லாம் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த பிரான்ஸ் இருக்கிறாங்களா ரொம்ப கம்மி ஆயுதம் கொடுத்துட்டு இருக்காங்க, போய் கேளுங்க போங்க அப்படிங்கிறதோட சில நாடுகள்லாம் சொல்லிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது யாரு கம்மியா கொடுத்துக்கிறா அப்படிங்கிறது போல, இப்போ மார்க் யாரு கம்மியா வாங்கியிருக்கிறா அப்படிங்கிறது போல கிளாஸ்ல கேட்பாங்களா ஒருத்தங்களா எந்திரிச்சு நிற்கும் போது, அப்பாடி நான் ஜாஸ்தியா வாங்கிட்டேன் மார்க் அப்படிங்கிறது போல இந்த யூரோப்பியன் யூனியன்ல யார் உக்ரைனுக்கு கம்மியா ஆயுதம் கொடுத்துக்கிறா அப்படிங்கிற லிஸ்ட் வந்ததுனால ஏதாவது பதறுதாமா? ஏன்னா அடுத்தது நம்ம தான் இருக்கோம், அப்ப நம்ம கொஞ்சம் உதவி கொஞ்சம் மேல வைக்கணும். இப்படி மாறி மாறி இந்த லிஸ்ட்டை சொல்ல சொல்ல ஒரு நாடும் அதிகமா உதவி பண்ணி கொஞ்சம் அந்த லிஸ்ட் இருந்து மேல போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்படித்தான் ஜெர்மனி வந்து திரும்பவும் போன்ல கேட்டு இப்போ உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து போன் பண்ணிக்கிறாங்க ஜெர்மனிக்கு. ஜெர்மனியோட ஓலாஃப் சான்சலர் போன் பேசினதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு மனமாற்றம் நடந்திருக்கு, திரும்ப உதவி பண்ற அப்படிங்கிறத உக்ரைன் சொல்லிக்கிறாங்க. இப்ப வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை, இப்ப இங்க நடக்கிறதுனால அந்த இடத்துல வந்து யூரோப் மட்டுமே உக்ரைனுக்கு உதவுற மாதிரி இருக்கும். அது முழுமையா போதுமா ரஷ்யாவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. உக்ரைனை ஏறி அடிச்சிருவாங்க ரஷ்யா, அதுக்கான ஒரு விஷயமா இந்த ஈரானை பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. சரி, ரஷ்யாவுக்கு என்னென்ன ஆதாயம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்ப இந்த இஸ்ரேல் பிரச்சனைக்கு வருவோம். ஈரான் யாரு கூடயாவது கமிட் ஆகணும், இல்ல நம்ம கூடயாவது கமிட் ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஈரான் போய் பாகிஸ்தானோட கமிட் ஆகும்போது இஸ்ரேலோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா ஈரானுக்கு எதிராக செயல்படுறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு உதவுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது, உதவவே மாட்டாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இஸ்ரேல் அவங்களோட அணு ஆயுதத்தை தயாரா வச்சுக்கிறதுக்கு இந்த பாகிஸ்தான் மேல போறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ஈரான் மேல போறதுக்காக தான். அப்ப இந்த ரெண்டுகளை அடிச்சுக்கும் போது சரி அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு வரட்டும் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் வெயிட் பண்ணுவாங்களே தவிர பாகிஸ்தானுக்கு உதவ மாட்டாங்க. ஒருவேளை பாகிஸ்தானுக்கு உதவுற நெருக்கடிக்கு தள்ளப்பட்டா இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக மாறிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த இடத்துல ஜியோ பாலிட்டிக்ஸ் கேம் எந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்தியா இந்த பிரச்சனையினால என்டையரா மேற்குலகத்திலிருந்து விலகி போயிருமா? ஏன்னா இது சீனாக்கு ரொம்ப ஜாலியா போயிடும். ரஷ்யாவுக்கு ஹாப்பியா இருக்கிறத விட சீனாக்கு ரொம்ப குஷியா இருக்கும். அங்க பார்ட்டி எல்லாம் வச்சிருவாங்க ஜின்பிங் அவர்கள். ஓகே வாங்க எல்லாரும் வாங்க பார்ட்டி, உலகத்துக்கே பார்ட்டி தரேன் அப்படிங்கிறது போல ஜின்பிங் அவர்கள் கூப்பிட்டு பார்ட்டி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு இருக்கு.
அப்போ இந்தியாவான நம்மளுக்கு சில உறவுகளோட விரிசல்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும்தானா இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப பாகிஸ்தான்ல போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது பாகிஸ்தானோட அண்டை நாடோட தான் போர் நடந்துட்டு இருக்குது. அப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளை எங்க போவாங்க? ஒண்ணு ஆப்கானிஸ்தான் போவாங்க, இல்ல இந்தியா வருவாங்க. அது நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த சமயத்துல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடிப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் பிரச்சனை இருக்கு. அந்த சமயத்துல சமீபத்துல கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்கான் மக்கள் நீ எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு போப்பா அப்படிங்கிறத துரத்தி விட்டு இருந்தாங்க. இதனால ஆப்கானிஸ்தானும் இதை சாதகமா பயன்படுத்தி பாகிஸ்தானோட சண்டைக்கு வரும்போது பாகிஸ்தான்லயும் சிவில் வார் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. இதனால பாகிஸ்தான் துண்டு துண்டா பிரியும். நம்மளுக்கு பிஓகே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மக்கள் பாதிப்படைவாங்க. அப்படி மக்கள் பாதிப்படையும் போது அவங்க அகதிகள்லாம் நம்ம பக்கம் தான் வருவாங்க. அதனால இந்த பக்கத்துல மிகப்பெரிய ஷிஃப்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது மறைமுகமா நம்மளோட போரா இருக்கும். இது நம்மளோட போரை ஈரான் எடுத்து நடத்துறாங்க அப்படிங்கிறது போலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்தியாவுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கு, சில ஆதாயங்களும் இருக்கு. ஆதாயங்கள்ன்றது இந்த ஈரான் பாகிஸ்தான் போர்ல ஒருவேளை ஈரான் ஜெயிக்கும் பட்சத்துல பாகிஸ்தான் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கும். அந்த சமயத்துல பாகிஸ்தான் பிளந்துருச்சு அப்படின்னா சில பகுதிகள் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்குவாங்க, சில பகுதிகள் ஈரான் எடுத்துக்குவாங்க, சிலதெல்லாம் இந்தியா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அப்ப பாகிஸ்தான்ற ஒரு நாடு இதுக்கு மேல இருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. இருந்தாலும் ஒரு லேண்ட் லாக்டா தான் இருக்கும். அந்த பலுச்சிஸ்தான்றது இதுக்கு மேல கிடையாது பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது என்ன செய்ய போகுது சீனாக்கு அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா சீனாவோட நண்பர்கள் தான் ரெண்டு பேருமே, ஈரானும் சரி பாகிஸ்தானும் சரி. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ராணுவம் சீனாக்கு முழுமையா ஆதரவா இல்லை. அந்த இடத்துல திரும்பவும் ஃபார்மர் பிரசிடென்ட் இந்த இம்ரான் கான் அவர்கள் ஜெயிச்சு பாகிஸ்தான்ல திரும்ப ஆட்சி ஆண்டாதான் அவங்க சீனாக்கு ஃபேவரா போக முடியும். அப்படி இல்லைன்னா மேற்குலகத்துக்கு சார்பா போயிடுவாங்க. ஒரு வேளை இப்போ இம்ரான் கான்னால எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க முடியல அப்படின்னா நின்னா ஜெயிச்சிருவாரு. ஏன்னா மக்களோட ஆதரவு அங்க அதிக அளவுல இருக்கு. அதனாலேயே ராணுவம் விடாது. ஏன்னா ராணுவம் மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, மக்கள் சீனாக்கு ஆதரவா போயிடுவாங்க. அப்போ பிரச்சனை வரும்போது இங்க ஒரு சிவில் வார் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தான் இந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை காரணமா காமிச்சு. ஏன்னா ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, நம்ம பதிலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், இந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்றது, அதனால எலெக்ஷனை தள்ளி வைங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறதா பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு இருக்கு. ஒருவேளை எலெக்ஷன் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தான் மேற்குலகத்துக்கு சார்பா தான் இருப்பாங்க. சீனா இப்போ அது பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்ப கண்டுக்காத பட்சத்துல இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, அவங்களோட கை எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் முழுமையா அக்கா பிரிஞ்சு போகுதுன்னா அது சீனாக்கு கொஞ்சம் ஆபத்து தான். அவங்களோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல பாகிஸ்தானும் கொஞ்சம் முக்கியமான ஒரு பகுதி தான். அப்படி ஒரு வேளை நடக்கும் பட்சத்துல சில இடங்கள்ல சீனா இந்தியா கிட்ட கொஞ்சம் இறங்கி போக வேண்டிய கண்டிஷனுக்கு ஏற்படும். ஒருவேளை இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை மூலியமா இதுக்கப்புறம் முடிச்சுக்குவாங்களா, இதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, இல்ல அவங்க நடுவில் இதா செய்வாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சமீபத்துல சீனா இருக்கிறாங்க இல்லையா, பாகிஸ்தானுக்கு போய் சில இடங்களில் பங்கர்லாம் கட்டி கொடுத்து வந்தாங்க. ஏதாவது பாத்துக்குங்கப்பா, இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிறது போல. பட் ஆனா பிரச்சனை இப்ப அந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. இது எப்படி அவங்க கட்டுப்படுத்த போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க தரப்பு கண்டனம் வந்திருந்தது. இது போல ஈரான் தாக்குதல் நடத்துறது தப்பு, இது போல ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை மூலமா முடிச்சுக்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க சீனா தரப்புல இருந்து. அதனால அவங்களோட ரியாக்ஷன் இங்க எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அதை வச்சு இந்த ஜியோ பாலிட்டிக்கல் கேம்ல அவங்களோட காய் நகர்த்தர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இல்ல ஒரு வேளை இந்தியா எடுத்துக்குப்பா ஜாலியாரு அப்படின்னு விட்டுருவாங்களா சீனா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு முடிச்சிருவோம். இந்த பதிவுல ஈரான் பாகிஸ்தான் இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, என்னெல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிற சில விஷயங்கள தெளிவா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வரும் ஒருவேளை நான் யோசிக்கிறது, நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் கரெக்டா தான் இருக்கா, இல்ல ஒருவேளை இதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த பதிவுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த பதிவுல கீழே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சில கேள்விகள்லாம் இருந்துச்சு, அதுக்கான பதிவு அடுத்த பதிவு வரும். அந்த பதிவுல இந்த கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய கேள்விகள் இந்த பதிவுக்கு கீழே வந்திருந்தாலும் பதிவை ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் எடுத்து பார்ப்போம். அதனால உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.